வணக்க மக்களை, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது கார்த்திக் தமிழ் கேம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மிஸ்டர் டாக். இது பார்த்திங்கன்னா ஒரு ஹாரர் கேமு. பார்க்க கொஞ்சம் பிக்சல் மாதிரி இருந்தாலும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்து நிறைய சாப்டர்ஸ்லாம் இருக்குது. பார்த்திங்களா, ஸ்குட் கேம் சாப்டர் இருக்குது, ஹாலோவின் இருக்குது, போனஸ் சாப்டர் 3, சாப்டர் 2. அதுக்கப்புறம் இவங்களோட அப்பா அம்மா வேறு இருக்குது. ஏன்னா இவ்வளோ சாப்டர் இருக்குது. நம்ம வந்து இன்றைக்கி வந்து சாப்டர் 1 ஆட போகிறோம். உங்களுக்கு சாப்டர் 2, சாப்டர் 3 அதெல்லாம் வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் வீடியோ பார்க்குறவங்க மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூஸ் எனி ஸ்குட் கேம் கட்டுறதுன்னா ஸ்குட் கேம் கட்டலாம் இருக்குது. சரி, ஓகே, ஸ்குட் கேம் ஸ்டார்டரில் வரும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு வந்து நார்மல் கட்ட போதும். ஈஸி ஸ்டார்ட். இருந்தாலும் நான் என்னால் வாங்கவே முடியாது, ஏன்னா லாக்கில் இருக்குது. போலீஸ்கார் வீட்டில் போய் மாட்டி விட்றாத, ஜெயில்ரா. டேய், அது வந்து இவன் தானே மிஸ்டர் டாக். அவன் என் ஃப்ரெண்டு கத்திருப்பா. அப்போ இவனுக்கு யாரா போலீஸ் வேலை கொடுத்தது? டேய், என்னடா வந்தோன்னு அடிக்கிறீங்க? நான் எதுவுமே பண்ணலடா. ஓ, டோர் ஆப்ஷன் கேட்டதில்ல. ஓ, இங்கேருந்து பக்கு ஆகுது. ஓகே ஓகே, புரிஞ்சுது எனக்கு. அது என்ன ஒன்றும் இல்லை காய்ஸ், அங்கே வந்து டோர் ஆப்ஷன் எனக்கு வந்ததில்லை. நான் எகிரி குதிக்கும் போது அது வந்து நான் ஆஃப் ஆன் பண்ணனால இப்படி ஓடியே குத்துந்தல பக்கில், அதனால் உள்ளே போயிட்டாங்க. ஓகே, இந்த மீட் வந்து எதுக்குறா இருக்கிறேன்னா, ஏன்னா இவன் வந்து ஒரு டாக் வளர்த்துட்ருப்பான். அதுக்கு வந்து பாய்சன் வைக்கணும். என்னடா அவன் அடிச்சதுனால நீ பாய்சன் வைக்கிறியா? பள்ளியானலாம் கேட்காதீங்க. இது வந்து கேம் அப்படி தான். என்னன்னா இந்த நம்ம வந்து அந்த நாயோட வீட்டுக்குள்ளே தான் ஒரு க்ரீன் கீ இருக்கும். இந்த க்ரீன் கீ வச்சு என்ன பண்ணோன்னா, இந்த மிஸ்டர் டாக் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு வழி, ஷார்ட்கட் மாதிரி. அதுக்குள்ளே அந்த பாய்சன் எடுக்கணும்னா, பாய்சன் ஸ்லீப்பிங் கைஸ் எடுக்கணும்னா இந்த டோர் ஓப்பன் பண்ணால் அது ஒரு பெரிய பசிலே பண்ணணும். ஓகே, ஐயோ பார்த்திங்கன்னா நிறைய குழப்பம். என்னை பார்த்து பண்ணாதீங்க நிறைய பேர், ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு மாதிரி வரும். அதுக்கப்புறம் உன்னை பார்த்து தான் ப்ரோ பண்ணேன், எனக்கு வேறு மாதிரி வருது அப்படிலாம் கேட்காதீங்க. ஓகேவா? ஓகே, இங்கே ஆக்ஸ் இருக்குது, சூப்பரு. இது வந்து எதுக்குன்னா, அது இந்த இடத்துல பாக்ஸாக இருக்கும். இதெல்லாம் உடைக்கிறதுக்கு தான். பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பிளாக் கீ இருந்தது, அது ரொம்ப முக்கியம். அந்த பிளாக் கீ வந்து கம்ப்யூட்டர் ரூம் ஓப்பன் பண்ணுறதுக்கு. என்னடா அந்த கிராணி ரூமில் அந்த மொட்டையை வந்து அந்த கம்ப்யூட்டரை உட்காந்து வெறிக பார்த்துட்டு இருப்பானே, அதுதானே கேட்டிங்கன்னா அது இல்லை. இது வந்து இந்த லேப்டாப் வச்சு தான், கம்ப்யூட்டரில் லேப்டாப் வச்சு தான் நம்ம கேமே முடிக்க முடியும். அவ்வளோ முக்கியமானது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சரி தூக்கிப்படி இந்த ஆக்ஸ் எனக்கு இல்லாமல் கறி எடுத்துகிட்டு போவோம். அதுக்கப்புறம் அந்த நாய் வந்து ஒரு கொழுப்புச்ச நாய். நம்ம கையில் வச்சுருந்தா கூட கீழே போட்டால் தான் வருமா? அது என்ன கதையாக இருக்குது. இருங்க போடுறேன் அந்த கடி. ஏ டாகே, என்ன கடிக்காது, இங்கே கடி. என்ன கடி கச்சி மாறிச்சு கைஸ். என்னன்னா நம்மளுக்கு கடிக்கிறதுக்காக ஓடி வருது. இப்போ அவனுக்கு கடிக்கிறதுக்காக ஓடாது. என்ன பண்ணா, நான் கடிக்க தண்ணி என் பக்கம் வந்துச்சு. அதை சொல்லுவேன். க்ரீன் கீ தான், க்ரீன் கீ. வாங்க போவோம். இங்கே இருக்கிற ஒரு செயின், இதுவும் நம்மளுக்கு தப்பிக்கிறதுக்கான ஒரு வழி தான். வழியில் இது ஒரு பார்ட் கூட இல்லை, ஒரு ஆப்ஜெக்ட் சாப்பிட்டு. ஓகே, இங்கே கேன் இருக்குது, ரொம்ப நல்லது. நல்லா சாப்பிட்டேன்னா பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கிட்டேருந்து கறியை பிடுங்கினா கூட நம்மளை வந்து கச்சிரும் ஒரே செகண்டில். அவ்வளோ கொடூரமானது அது. கொடூரமான கொழுப்பு பிடிச்சி. இந்த கேரேஜ்குள்ளே தான் நம்ம நண்பன் இருக்கான். நண்பன் இல்லை, துரோகி. இந்த துரோகி வந்து என்ன பண்ணுவான்னா, அவன் மாட்டினதே இல்லாமல் நம்மளே மாட்டி விட்ருவான். நம்மளை அடி வாங்க வேற வச்சான் தெரியுமா? இது வந்து கரெக்டாக இருந்ததுன்னா கரெக்ட் அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மிஸ்டர் டாக் இல்லை வரான். இந்த வால் இருந்து ரொம்ப முக்கியமான பொருள். இதே எடுத்துக்கோங்க, எடுத்துன்னு ஓட ஆரம்பிங்க. இது வந்து எதுக்குன்னா, நம்ம வந்து அந்த இடத்துல வந்து கேனாக பார்த்தாலும் 3 பெரிய கண்டெய்னர் மாதிரி கேனு, அது வந்து போடுறதுக்கு தான். அதுக்குள்ள நம்ம கேஸ் எடுப்போம். கேஸ்னால் அந்த கேஸில் பெட்ரோலும் கேஸும் ஒன்று தான். இது வேறு. ஓகே, நம்ம போவோம். தள்ளுறா இல்லை. ஓகே, பின்னாடி இருக்கு, வா. ஃபில் பண்ணாச்சு. டோர் சாத்திடுவோம். இங்கே ஸ்க்ரூ ட்ரைவருக்கு பார்த்து வச்சுப்போம். ஓகே, அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எதுக்குன்னா நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நம்மளுக்கு வந்து நிறைய வேலை. இந்த கேஸ் எதுக்கு ஃபில் பண்ணோன்னா, இதோ இந்த இடத்துல ஒரு இன்ஜின் இருக்குல்ல, இந்த இன்ஜினை வந்து நம்ம போர் பண்ணோம். ஏன்னா இந்த இடத்துல ஒரு செயினை மாட்டி அதில் தான் நம்ம தப்பிக்க போகிறோம். இந்த ஸ்டார்ட் பண்ணி இதோ இங்கே பாருங்கள், பில்லு வேணும். எந்த பில்னா, இதோ இந்த பில் தான். இவன் பேர் தான் பில்லு. ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், போடும். அவனை சாவி வச்சாச்சு. அவனை டாகை சாவி வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து அவன் நாய் சம்பாதிச்சு கொடுத்தது. அவன் நாய் செத்துச்சு, அதை கூட கவலைப்படாமல் அவன் பார்த்து ஜாலியாக போகிறான். பார்த்தீங்களா,
பிளாக்கி எடுத்தோமா? ஐயோ எல்லா வேலையும் சொதுக்கிச்சு போங்க. இனிமேல் அவன் மாடி மேலே தான் போயிட்டு இருப்பான். அவன் வேலையே மாடி மேலே போய் சும்மா மாடி மேலே போவான் அவன். பிளாக்கி பிளாக்கி இப்போ அவனை இங்கே வந்து பார்த்தா தான் சரியாகும். இப்போ அவன் மேலே போவான். கிச்சனுக்கு போனால கிச்சனில் வந்து அவன் ஹாட் டாக் வச்சுருப்பான். அதை சாப்பிட்டு இதை மேலே போயிட்டான் பார்த்தீங்களா, ஒஞ்சிருப்பான். இதோ அவனோட அந்த சிக்கன் துணி தேதோ அவன் எப்போ வெளியே போகிறான்னு பார்க்கணும். ஐயோ பார்த்துட்டாங்க கைஸ், பார்த்துட்டாங்க. ஏன் நல்ல பக் ஆயிடுச்சு. லாக் பண்ணுறான். அவன் போகிறான் ஏன்னா அவன் அங்கேயே இருக்கான். என்ன பண்ணுறான்? பார்த்துட்டான்டா. செத்தோண்டா. அது செத்தோம்லாம் இல்லை, இந்த படிக்கட்டு தாண்டே வரமாட்டான். இல்லை வரான். ஐயோ அவன் இங்கே சுற்றின்னு ஓடுருவான். சுற்றின்னு ஒரு நாள் வேஸ்ட் தான். ஏன்னா அந்த இடம் உடஞ்சிருவோம். உள்ளே வந்தோன்னா அதோ இதயத்துக்கு தான் வரும். சத்தம் கேட்டு வந்துடுவான். இன்ஸ்டாக்கு என் வாழ்க்கையில் விளையாடாதரா. அந்த குட்டி பையனை பிடிச்சி வச்சுன்னு உசுரா வாங்காதரா. போகிறான்டா. சூப்பரான சான்ஸ் இது. திரும்பி மேலே வருவான் இவன். கருமை முடிச்சுவான். கொண்டாத்துக்கு இங்கே இருப்போம். இது வந்து ரைட்டு, இது ரெண்டுமே ஒரே டைரெக்ஷனில் இருக்கணும். நடு வந்து இந்த டைரெக்ஷன் இருக்கணும். ஓ இது வந்து இதோட பேக்கப் பார்க்கும். இது வந்து இரண்டுமே ஃபேஸை பார்த்தோம். இதோட பேக்கப் பார்க்குமா? சை என்ன காம்பினேஷன்டா இது. ஓகே, கிச்சன் ஹேண்டில் வந்து ஒரு ப்ளூ கீ இருக்கும். அந்த ப்ளூ கீயை வச்சு தான் நம்ம வந்து கீழே ஒரு ப்ளூ லாக் இருக்கும். அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணால் இதுக்கான சார்ஜர் இருக்கும். அந்த சார்ஜர் எடுத்து இது போடணும். ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து அதோ இந்த மிஷினை ஸ்டார்ட் பண்ணி அங்கே இதே மாதிரி பம்பை இருக்கும். அதை பண்ணால் பக்கத்து ரூமில் வந்து ஒரு சீக்ரெட் டோர் ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே ஸ்க்ரூ ட்ரைவர் போடுற மாதிரி ஒரு கேபின் இருக்கும். குட்டி உண்டா பாக்ஸ் மாதிரி. இப்போ ஏடிஎம் இல்லை, போயிட்டான். இது வந்து ரெண்டுமே பார்க்குற மாதிரி இருக்கணும். ஐயோ இதுவும் பார்க்குற மாதிரி இருக்கணும். இது பார்க்குற மாதிரி இருக்கணும். அவ்வளோதான்டா. ஓப்பன் ஆயிடுச்சு. எஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, இது ஸ்க்ரூ ட்ரைவர் சொன்னால சூப்பரு. நமக்கு நிறைய வேலை, இனிமேல் தான் நிறைய வேலை இருக்குது. போடுறோம். இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம போய்ட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு வருவோம். ஸ்க்ரூ ட்ரைவர் சீக்கிரம் ஓடுறான். ஸ்க்ரூ ட்ரைவர்லேருந்து இது மேலே போடணும். அதுக்குள்ள அந்த மிஷினாக ஓடி வந்துடுவான். என் மாடி மேலே யார் இருக்கா அதெல்லாம் பார்த்தே ஆகணும். அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, ஏன்னா நம்ம இங்கே இருக்கோம். அவன் வந்து இப்போ கார்டன் சுற்றி நிற்கிறான்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கிச்சன்லேயும் சர்ச் பண்ணி பார்த்தாச்சு, எட்டி பார்த்து வந்துட்டேன். அங்கேயே இல்லாமல் கன்ஃபார்ம் கார்டனில் தான் இருப்பான். இப்போ லைட்டாக எட்டி பார்த்துட்டு வருவோம். பூரா ஐயோ நம்ம பார்த்துட்டோம். சத்தம்டா. பார்த்துட்டோம். கன்ஃபார்மாக பார்த்துட்டோம். ஏன்னா நம்ம பின்னாடியே வந்து நம்ம சொட்டேன். எப்படி வச்சா பார்த்தீங்களா நம்மளை ஃபஸ்ட்டு சீனில் ஸ்கூல்டு வச்சு பக்குன்னு இருக்கு. இந்த கேம் ஆடும்போது கூட பக்கு இல்லை. ஏன் பக்குன்னு இருக்குன்னா அவன் வைத்து அவன் ஃபேஸை பார்க்கும்போது கொஞ்சம் வியர்டாக இருக்குது. கொஞ்சம் பயமாகவே இருக்குது. வர கார்டனுக்கு போகிறான். கரெக்டான சமயம் இது. ஓடுறாடே. கேபினுக்குள்ளே போயிட்டு இது லாக் பண்ணி வைப்போம். யூஎஸ்பி தோடா. யூஎஸ்பி இடத்துல போயிட்டு போட்டு வச்சுருவோம். இப்போ நம்ம போயிட்டு நம்ம அடி வாங்கினாலும் பரவாயில்ல. நம்ம என்ன பண்ணுவோம், பொறுமையாக போவோம். அடி வாங்கினாலும் பரவாயில்ல, ப்ளூக்கு ஏற்றுட்டு அடி வாங்குறேன். வாடா முஞ்சா வாடா, ஆக்சுவலி சாகுறேன். லேப்டாப் ஏற்றுறேன். அட்ரா முஞ்சா வாடா அட்ரா. எஸ் கைஸ், இப்போ நம்ம வந்து எதுக்கு கிராணி மாதிரி கீழே போட முடியாது பொருளை நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோம். இந்த இடத்துக்கு 8 லைஃப் சூப்பராக. அவ்வளோதான் கைஸ்.
கிட்டத்தட்ட எல்லா கேமையும் இந்த மாதிரியே சீக்கிரமாக 10 நிமிஷம் 10 நிமிஷம் தான் ஆச்சு. இந்த மொட்டை மண்டையை சமாளிக்க. இந்த கேம் என்னன்னா போகிறோம் பார்த்துட்டான். டி 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 பக்குடா 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 பக்குடா. இப்போ நான் இந்த ஏஞ்சிட்ருக்கோம். ஏஞ்சிட்ருக்கோமா? இப்போ நமக்கு அவசியமே இல்லை, ஏன்னா இந்த சைடு நம்ம போகவே தேவையில்லை. இனிமேல் போகவே வேணாம். இது எத்தனை இல்லை போகணும். அதுக்கு நம்ம கறி வெட்டி வச்சுக்கணும் கரெக்டாக. அப்போ தான் எடுத்து போக முடியும். இந்த ஒயரை என்ன பண்ணுவோம், இங்கே போட்டு கத்திடுறா. இது வேறு கத்திடுறா வெட்டுறா. எத்தனை போயிட்டு நம்ம மருந்து கலக்கி வச்சுருவோம். மருந்து எங்கே இருக்குது? இன்னும் காற்றுல பறக்குது. இது வேறடா ஏன்டா போடாச்சு. சூப்பர். உடனே போட்டு இங்கே வச்சுருவோம். கேபிள் இடம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம். இந்த திருட்டு பையன் எங்கே பண்ண தெரியாது. இந்த இருக்கிறான் பார்த்தீங்களா திருட்டு பையன், திட்டுப்பட்டு பார்த்தீங்களா, பொறுமையாக வெயிட் பண்ணியிருந்தான். நீ வரியா, நான் உனக்கு காலி பண்ணுறேன்டா அப்படின்னு வெயிட் பண்ணியிருந்தான். நான் கரெக்டாக அந்த சமயத்தை போனேன், அடிக்காமல் நான் தப்பிச்சிட்டேன். இந்த கூட்டு கைஸ் போய விட மாட்டேங்கிறான் கைஸ். எல்லாத்தையும் நினைக்கிறான். என்னடா கறியாக தூக்கி வச்சுக்கிறான் இவன். மிஸ்டர் வீட்டு தம்பியாக இருப்பான் போல. தம்பி கூட அண்ணன் அவனோட குண்டா இருக்கானே பணம் தானே. அப்புறம் இப்போ கரெக்டான டைம். இப்போ நம்ம போயிட்டு எல்லா வேலையும் பார்க்கணும். லாக் பண்ணுறோம், லேட்டாக போடுறோம். நம்ம கொஞ்ச நேரத்துக்கு இந்த பாஸ்வேர்டு இருக்கணும். இது யூஸ் பேடியா எர்றா யூஸ் பே பக்குச்சா. எப்போ முடிஞ்சிட்டேன். என்னோட 5743 வேண்டா. சூப்பரா போயிட்டாண்டா. 5743 5 5 7 4 3 5 7 4 3. ஓப்பனாடா, ஏன் ஓப்பன் ஆக மாட்டேங்கிறேன்? 5 7 4 3 எஸ் சார் ஓப்பன் ஆச்சுடா. அவள் தான் கைஸ். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தப்பிக்க முடியாது. பார்த்தீங்கன்னா இந்த போல்ட்டு கட்டர் வேணும், கீ வேணும். எஸ் பார்த்துட்டா நம்ம பின்னாடியே தொத்தினோன்னா த டிமார்டு. பார்த்தீங்கன்னா இவன் வந்து மிஸ்டர் மிஸ்டர் டாக்னு பேர் வச்சுருக்கக்கூடாது, மிஸ்டர் எலிஃபேண்ட்டுன்னு பேர் வச்சுருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி பக்காவாக இருக்குல்ல, பொருத்தமாக பக்கா இருக்கு. வாடா இப்போ என்னடா வினாயிடுவியா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா சோகமான விஷயம் என்னன்னா, மேலே அந்த போல்ட்டு கட்டுற பார்த்தீங்கன்னா இப்போ அது தேவை. மேலே தான் இருக்கா அந்த எருமாடு. பில்லே 3 இப்போ கொண்டா. நான் டாய்லெட் போஸ்டில் உட்காந்துருக்கிறேன். இன்னும் அந்த கண்ணுங்க இவன் மிஸ்டர் டேக்கிற பையன்டா இவன். டேய் இது கூட வந்து பில்லு சாரா தப்பிச்சிட்டாங்க அவன். உள்ள வருமா அது? மிஸ்டர் டேக்கோட அந்த நாய் வந்து ரொம்ப விசுவாசமாக இருக்குது. எவ்வளோ விசுவாசம் தெரியுமா? அவன் வீட்டுக்குள்ளே வந்து புகுந்து டேய் கரெக்டாக இந்த நேரத்துக்குள்ளே பூந்துட்டியா நீ? பாவி என்னை சாவை கடிக்கு வந்துட்டு இருறா. இந்த நாய் திரும்பி சாவடிக்கணும். இருறா இதை. இந்த ரெட்டி தேவையில்லை இனிமேல். பார்த்தீங்கன்னா போல்ட்டு கட்டை எடுக்கவே விட மாட்டேங்குது இந்த நாய். வெளியே போனாலே அந்த மிஸ்டர் டாக்னா இதுக்கு வந்து கடிக்குது. போட்டுறோம் மேலே போகிறோம். நம்ம ரெடியாக டோர்ஸ் அது இது சாவச்சிட்டு ஸ்லீப் ஆகுது. ஒரு 10 நிமிஷம் ஓடுறா. அப்போ நான் ரெடியாக போயிட்டு போல்ட்டு கட்டுறதுக்கு போய் செயினை கட் பண்ணி விட்ருவோம். அதில் அது திருதுனா போதும். வேங்க தைச்சி ஓடுறான். மாட்டிக்கிட்டி விட்டானா நம்மளை. காய்ஸ் ஆமாம் காய்ஸ், இவன் நம்மளை மாட்டி விட்டான் கைஸ்.
ஏறுமாடு பையன். ஏய் திரும்பி கொஞ்சிங்க நீ 3 ரூபா உள்ள டி டாய்லெட் போஸ்ட்டில் உட்காராதரா. அது பார்க்கும்போது எனக்கு சகிக்கலடா. போடுறா இங்கதான் காய்ச்சி இருக்கான் இவன். டேய் எடுத்துட்டு போக மாட்டான்டா இவன். இதத்துல இருக்கான். ஐயோ பில்லு கதை காலி அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை. ஏன்னா இவன் பில்லை மட்டும் அடிக்க மாட்டான். பில்லு மண்டை உனக்கு லக்குடா. ஏன்னா செய்கிற வேலை எல்லாத்தையும் நான் செய்யணும். கடைசியில் என் கூட ஓடி வந்துடுவேன். இவனை பற்றி நம்ம ஃபஸ்ட்டே காப்பாற்ற கூட இங்கே வச்சு அடைச்சி விட்டுருக்கணும். அடிச்சுட்டு அதுக்கு கடைசியாக தான் காப்பாற்றணும். பட் இவன் இப்போயே காப்பாற்றினால விசுவாசம் போச்சு. செயின் கட்டுற வேறு எடுத்துகிட்டு வரணுமே. இந்த மிஸ்டர் டாக்கு மண்டை வர விட மாட்டேங்குது. காய்ஸ் இவன் இங்கேயே இருக்கான் காய்ஸ். தேவடு காக்குறாங்க காய்ஸ். காய்ஸ் எருமை வாடாதே முடியா வாடா போண்டா. ரொம்ப தேவடு கேட்குறான்டா இவன். தேவடு கேட்குறாங்கன்னா என்ன நாய் தேவடு கவுதி. சூப்பர்ரா கரெக்டான நேரம் இது. போல்ட்டு கட்ட கரெக்டான சான்ஸ் கைஸ். இப்போ நம்ம வின் ஆக போகிறோம். போடுறா ஓடிவா கைஸ். அதனாலதான் கைஸ் இந்த கேம் பிளே இப்போ முடிய போகுது. செயினை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டோம்னா இந்த கேம் பிளே சுத்தம். மிஸ்டர் டாக் உன் டாக் இங்கே கிடக்குது. அதை பார்த்தா உனக்கு பாவமாக தெரியலையா? இதை நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும். என் திரும்ப நான் அந்த இடத்துக்கு வந்துடுவேன். சீக்கிரம் போகும் திரும்ப வீட்டுக்கு வந்துடுவோம். நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். நம்ம கடி வாங்கி அடி வாங்கினா கூட ஒரு செயின் எடுத்துகிட்டு அடி வாங்கினா போதும். போயிட்டாங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த கேம் பிளே. செயின் எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம். போண்டா அவ்வளோதாங்க கைஸ். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கடைசி வேலை இவனை கூட்டின தப்பிக்கணும். அதுதான் வேலை. வாங்க கைஸ் போவோம். லிட்ரலி எல்லார்கிட்டையும் அடி வாங்காமல் ஒரே ஒரு அடி வாங்கிட்டு ஒரே ஒரு கடி வாங்கிட்டு கைஸ் பில் வரட்டும். பில் அவன் வந்தா இருக்கட்டும். எப்படி இருந்தாலும் அவன் வர தான் போகிறான். எஸ் கைஸ் தப்பிச்சாச்சு. சூப்பர். இப்போ அவன் நம்ம கூட வந்துடுவான். அவன் கண்டிப்பாக வேன். ஓகே கைஸ் இதோட சாப்டர் 2 வேணும்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்க்குறேங்க மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.